ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்பீட் ட்ரா தான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளே பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம சேனல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன்லாம் அவங்களுக்கு மறக்காமல் வரும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்டிங்லேயே ஒரு வார்னிங் பண்ணிடுறேன். ஏன்னா நம்ம ட்ராயிங் பண்ணுறது வந்து கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கும், ஒழுங்காக வரைய மாட்டேன். அது உங்களுக்கு ட்ராயிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும் அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஏன்னா ட்ராயிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என்னடா ட்ராயிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மனசு உடைஞ்சு போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக வரைய ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னலாம் பண்ணணும், எப்படிலாம் பண்ணணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். என்ன பண்ணணுன்னே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஃபஸ்ட் டைம் விளையாட வரேன். ப்ரஷ்ஷுன்னு என்னமோ இருக்குது, அதை ஃபஸ்ட்டு பெருசாக்கிட்டு இது வந்து டிரான்ஸ்பரண்ட் போல். ஓகே, புரிஞ்சுக்கிட்டேன். கீழே வந்து அந்த பெஸ்ஸோட லென்த்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கீழே வந்து அதுக்கப்புறம் எரேசர் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி எரேசர் வேணும் அப்படின்றது. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து லைட் கலராக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக லெஃப்ட் சைடு தள்ளிட்டோம்னா ஃபுல் டார்க்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நடுவுலனா கொஞ்சம் லைட் கலரு. அதுக்கப்புறம்னா ஒன்றுமே தெரியாது. முன்னாடி வைக்கிறதே வேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், அந்த ரைட் சைடு ஃபுல்லாக வைக்கிறது. இப்போ பிளாக் கலர் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன லைனாக வரைஞ்சுவோம். இப்போ வந்து நம்ம வரைவோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வரைகிறோன்னா, இப்போ டாபிக் என்னென்னா ரோபோட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டாப்பிக்கே. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மேலே ஒரு கோடு போட்டுக்கலாம், அதை அழிச்சிக்கலாம். ஏன்னா கோடு வந்து ஒழுங்காக உலகலை. இப்போ வந்து நீட்டாக ஒரு கோடு, ஒரு டப்பா மூஞ்சியை வரையணும் ஃப்ரெண்ட்ஸ். டப்பா மூஞ்சியை வரையணும். இல்லைனா சூப்பராக வரையலாம் என் ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னு தெரில, கொஞ்சம் அகலமாக வரைஞ்சிட்டே நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தாலே தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்த கொஞ்சம் ஒழுங்காக்கிக்குவோம். ஒழுங்காக ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மாதிரி குழப்புது ஃப்ரெண்ட்ஸ், வரையிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் இது பிசிலன்னா கரெக்டாக வரையலாம், தரமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பிசினா கரெக்டாக அந்த மவுஸை மட்டும் நகர்த்திட்டு இப்போனா லாங் ப்ரெஸ் பண்ணணும், அவ்வளோதான், ஈஸியாக வரையலாம். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வரைகிற மாதிரி இருக்குது. கை வந்து மறைச்சிக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்படி நம்ம வரைகிறோன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து கை மறைச்சிக்குது. அதான் ஒரு டிஸ்அட்வான்டேஜு, ஒழுங்காக வரைய முடியல ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னமோ வரைஞ்சிக்கிட்டு நிற்கேன், பார்க்க காமெடியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க. இப்போ வந்து கரெக்டாக கழுத்தை வரைஞ்சிட்டு, நம்ம ரோபோட்டு கழுத்து இருக்குமா என்ன தெரில, நம்ம வரைகிறதா ரோபோட்டு நம்ம வரைஞ்சி விடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் புஷ்பா மாதிரி ஏற்றிக்கின்னுக்கு, பார்த்தாலே தெரியும். இப்போ வந்து எனக்குள்ளே 2 கோடு, அப்புறம் கால். இப்போ வந்து நம்ம கால் வரைஞ்சிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு கால் வந்து விரல் பெருசாக இருக்குது, இன்னொரு கால் வந்து ஜாயிண்ட் இல்லாமல் இருக்குது கால் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஒரு பக்கம் இழுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே சைடாக ரைட் சைடு வர மாதிரி. அப்படியே உள்ளக்க வந்து எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்னா வந்து அந்த வயரு, பட்டனு, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அப்படியே சும்மா டாட்டாக போட்டுவிட்ரு ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்சு ஒரு ஃபேஸ் வந்து எப்படி வரைய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ஒரு கண், அது வந்து அப்படியே ஒரு கோடு மாதிரி போட்டுட்டு, இது வந்து கொஞ்சம் அப்படியே லைட்டாக வி மாதிரி போட்டுருவோம். அப்புறம் வாய் வந்து ஒரு வி ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா காமெடியாக இருக்கும், அப்படியே கொஞ்சம் தூங்கிட்டு இருக்கிற மாதிரி, அரை தூக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கை பார்த்தீங்கன்னா கை விரல்லாம் கொடூரமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கை விரல் வந்து கொஞ்சம் ரெண்டு விரல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்கோல் மாதிரி 2 விரல் இருக்குது. எனக்குள்ளே வந்து பேப்பரை கட் பண்ண மாதிரி பேப்பர் வந்து பிடிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் வந்து கத்திரிக்கோல் எடுத்து அந்த பேப்பரை வெட்டியிருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னா கொம்பு. அது எது நினச்சிட்டு வரைஞ்சேன்னா, ரோபோட்டுக்கு வந்து காது மாதிரி மேலே இருக்கிற மாதிரி, சரி ஒரு திங்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வரைஞ்சேன். அது பார்த்தா இந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இதுவே போதுன்னு தான் நினைக்கிறேன். வேறு எதாவது பண்ணுவோமா இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் யோசிக்கிறேன், வேறு எதாவது பண்ணுவோமான்னு. இல்லைனா கலர் அடிப்போமா, வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதாவது நல்ல கலர் இருக்கான்னு பார்ப்போம். இப்போ எல்லோ செட் ஆகுமான்னு தெரியலையே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நம்ம பிளாக், ஐயோ அசிங்கப்படுத்தி விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோ அது மேலே தூக்குறதுக்கு பதிலாக அசிங்கப்படுத்தி விட்டேன். சரி, இப்போ நம்ம திரும்ப ஒரு கோடு வரைஞ்சிருவோம். பிளாக்கில் வச்சுட்டு ஒரு சின்னதாக ஒரு கோடு ஃப்ரெண்ட்ஸ். இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் ப்ரெஷ்ஷை வந்து அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடி இருந்தே கரெக்டாக இருந்திருக்கும் போல், தேவையில்லாத வேலை பார்த்துட்டேன், தேவையில்லாத வேலை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சிரும், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீட்டாக ஒரு கோடு வரைஞ்சாச்சு முன்னைக்கு. இப்போ பரவாயில்ல, இது வந்து இப்போ நம்ம அழிச்சு விட்ருவோம். இப்படியே இருக்கட்டுமா, என்ன ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறீங்க? நம்ம இந்த ட்ராயிங்க்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்கன்றதை கமெண்டில் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். 10க்கு எப்படியும் 10க்கு ஒரு 1 வரதே சந்தேகம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அப்படி வரைஞ்சி வச்சுருக்கேன், பார்த்தாலே தெரியும்.
இங்கே பாருங்கள் என்னென்னமோ கலரை போட்டு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தாலே தெரியும் நான் ஒன்றும் அவ்வளோ நல்லாலாம் வரையலை, நல்லாவே இல்லை ஃபஸ்ட்டு. இது பார்ப்போம், இதுக்கு ப்ரைஸ் கிடச்சிச்சுன்னா அது நம்ம லக்கு ஃப்ரெண்ட்ஸ். ப்ரைஸ் கிடச்சிச்சுன்னா நம்ம லக்கு. பார்ப்போம் என்ன கிடைக்குதுன்ற, ப்ரைஸ் கிடைக்குதா இல்லை வீட்டுக்கு அனுப்பிச்சுட்றாங்கன்றதை பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது வேறு வேறு கலராக வருது இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். நீட்டாக வரையும் ஃப்ரெண்ட்ஸ். பொறுங்க, இப்போ வந்து ஒரு கோடு, சிங்கிள் கோடு வச்சுட்டு டார்க்காக பண்ணிக்கோ ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ப்ரெஷ்ஷு கொஞ்சம் அதிகமாக வச்சிட்டேன், இந்த ப்ரெஷ் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த எரேசர் நம்ம அடிச்சுட்டு இப்போ இந்த ப்ரெஷ் எடுத்துகிட்டு அப்படியே வரைய ஆரம்பிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். கண் வரைஞ்சாச்சு, அப்படியே ஒரு முகம், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். போதும் ஃப்ரெண்ட்ஸ், கொடூரமாக வரைஞ்சாச்சு, அவ்வளோதான். மண்டை மட்டும் கொஞ்சம் டார்க்காக இருக்கும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த பக்கமாக கொஞ்சம் வந்து அப்படியே கொஞ்சம் மேலே அப்படியே ஒரு கொனிச்சிட்டு போன மாதிரி ஒரு இடத்த வரைஞ்சிட்டு அப்படியே இருந்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மஞ்சள் கலர் போயிட்டு லைட்டாக ப்ரெஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து என்ன பண்ண போகிறோம்னா அப்படியே மூஞ்சி வந்து கலர் பண்ண போகிறோம். ஒயிட் கலரில் இருந்தால் ரோபோட்டு கேவலமாக இருக்கும், அதான் வந்து மஞ்சள் கலர் கொடுக்குறோம். மஞ்சள் கலர்லேயே கொஞ்சம் சாண்டில் கலர் மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தாலே தெரியும் ஒரு சாண்டில் கலர் மாதிரி இருக்குது. இப்போ நம்ம எப்படி கொடுக்குறோன்றதை மட்டும் பாருங்கள், ஃபுல்லாக கொடுத்துருவோம். அப்புறம் இருக்கிற முகம் வந்துச்சுன்னா திரும்ப வரையும் ஃப்ரெண்ட்ஸ். பொறுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது என்னமோ பேய் பொம்மை மாதிரி இருக்குது இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பிளாக் கலர் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் 13 நிமிஷம் தான், 13 செகண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. டக்குன்னு நம்ம கண்ணை மட்டும் வரைஞ்சி விட்ருவோம் ஃப்ரெண்ட்ஸ். கண் போச்சு, கண் அப்புறம் ஒரே ஒரு வை ஃப்ரெண்ட்ஸ் வரைஞ்சாச்சு, அவ்வளோதான். என்னமோ ஒரு மாதிரி இருக்குது, எந்த மாதிரி இருக்குன்னே தெரில, வேறு மாதிரி இருக்குது. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் இவன் தரமாக வரைஞ்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தாலே தெரியும். ஆனால் பார்க்க ரோபோட் மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, சூப்பராக இருக்குது, நைஸ். இவனுக்கு வந்து நம்ம 1 ஸ்டார் கொடுப்போம். கொடுத்தேன்னு தெரிலையே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்மளுக்கு ஏதாவது 1 ஸ்டார் கொடுத்தாலே அதிசயம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படியும் 0 ஸ்டார் தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா மண்டையை மட்டும் கலர் பண்ணிட்டு அப்படியே விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இவன் சூப்பராக பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கவே க்ரியேட்டிவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அந்த ரோபோட்லாம் வந்து அப்படியே குப்பையில் போடுற மாதிரி இருந்தாலும் வந்து அவன் ஜெயிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம 2 ஸ்டார் போடுறோம். இப்போ வந்து அந்த குப்பையெல்லாம் போடுற மாதிரி அப்படியே நீட்டாக அழகாக வரைஞ்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், எப்படின்னே தெரில ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர், நம்ம தான் செகண்ட் ப்ரைஸு, அவன் வந்து 3rd ப்ளேஸு, நம்ம தான் அந்த செகண்ட் ப்ளேஸு. சூப்பரு, நைஸ் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக நம்ம செகண்ட் ப்ளேஸ் வாங்கியாச்சு. 5 ஸ்டாரு, முன்னாடி இருக்கிறது 8 ஸ்டாரு, இவன் இன்னும் 5 ஸ்டாரு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தான் செகண்ட் ப்ளேஸு. நெக்ஸ்ட்டு இன்னொரு கேம் விளாடுவோம் ஃப்ரெண்ட்ஸ், அது எப்படி இருக்குன்றத பார்ப்போம். கிராஃபிக்ஸ்லாம் வந்து தரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தாலே தெரியும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்றதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இன்னொரு ஐடி ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து வேறு ஐடியில் விளாட்றேன், அந்த ஐடி வந்து இனிமேல் விளாட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐடியில் தான் விளாடுவேன். மறக்காமல் இந்த ஐடிக்கு வந்து ஃபாலோ பண்ணிவிடுங்க. நான் வந்து அவங்களுக்காக நான் அந்த ஷார்ட்ஸும் எடுத்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஷார்ட்ஸ் எடுத்து இந்த ஐடி அப்படின்னு சொல்லி போட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் செக் பண்ணி அதையும் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பீஸா வரையணுன்னு இருக்காங்க. நம்ம வந்து நம்மளால் முடிஞ்சதை வரைவோம் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக வரைய முடியலனா கூட நம்மளால் முடிஞ்சதை வரைவோம். பெஸ்ட்டு ட்ரை பண்ணுவோமே, என்ன ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறீங்க? பெஸ்ட்டு நம்மளால் முடிஞ்சதை வரைவோம். ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்டு, அப்புறம் ஒரு இன்ட்டு, அப்படியே கிராஸாக போட்டுட்டு அப்படியே ஒரு பீஸா மாதிரி நீட்டாக வரைஞ்சி விட்ருவோம் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இதை வரைஞ்சாச்சு. அப்படியே ரெட் கலர் இங்கே எடுத்து இப்படியாக வச்சு விட்ருவோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இது கரெக்டாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கொஞ்சம் டார்க் எடுத்து அப்படியே உள்ளாக்க ஃபுல்லாக அடிப்போம். கொஞ்சம் ப்ரெஷ் அதிகமாக வச்சுட்டு அடிப்போமா ஃப்ரெண்ட்ஸ். கேவலமாயிடுச்சு, பார்த்தாலே தெரியும், கோச்சுக்காதீங்க. இப்போ வந்து ஃபுல்லாக கேவலப்பட்டது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன பண்ணுவோம், நல்லா இருக்கான்னு பார்ப்போம். அடித்து முடிச்சுட்டு நல்லா இல்லைன்னா நம்ம அழிச்சிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் கேவலப்படுத்துறதுனா எப்படின்றது வந்து என்கிட்ட கற்றுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி கேவலப்படுத்தின்னிக்கே பார்த்தாலே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அங்கனுக்குள்ளே மட்டும் நடுவில் மட்டும் ஒரு புள்ளி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாத்தையும் அழிச்சிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் சூப்பராக வரைகிறேன் பாருங்கள், நீங்களே பாருங்கள். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரவுண்டு போட வேண்டாம், ஃபுல்லாக வந்து கலர் அடிப்போம். ஏன்டா அப்படி அடிக்கிறேன்னு தானே பார்க்குறீங்க, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பார்த்து புரிஞ்சுக்குவீங்க. இப்போ கொஞ்சம் நல்லா ரவுண்டு போட்டு பிளாக்கில் போயிட்டு இது வந்து கம்மியாக வச்சுட்டு அப்புறம் இதை ஃபுல்லாக பிளாக் ஆக்கி விட்ருவோம். பிளாக் ஆக்கிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு நீட்டாக ஒரு ரவுண்டு போட்டுருவோம்
ஃப்ரெண்ட்ஸ் ரவுண்டுக்கு சரியாக வரல ஃப்ரெண்ட்ஸ். சங்கட்டமாக போயிடுச்சு, ஒரு மாதிரி கூணிச்சிக்கிச்சு. அதனால் வந்து என்ன பண்ண போகிறோன்னா எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டு அழிச்சிட்டு திரும்ப ஒரு ரவுண்டு. இப்போ இந்த வாட்டியாக கரெக்டாக போட முடியுதானே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாட்டி கொஞ்சம் பீட்சா கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. இப்போ வந்து நல்ல கலரை கொடுத்துக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டார்க்காக கொடுத்துக்கிட்டு இப்போ பிளாக் கலருக்குள்ளே போயிடுவோம். பிளாக் கலருக்குள்ளே போயிட்டு அப்படியே அதை ஃபுல்லாக பிளாக் ஆக்கிட்டு ப்ரெஷ்ஷை ப்ரெஷ்ஷை மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது? இப்போ திரும்ப வேறு கலர் மாதிரி வருமே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ திரும்ப வேறு கலர் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதை ஃபுல்லாக வேறு கலரை மாற்றி விட்ருவோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா கலர் அடிச்சுக்குவோம். கலர் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே செட்டிங்ஸ் வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுவோம், ப்ரஷ் எடுத்து ரவுண்டு நீட்டாக அப்படியே ரவுண்டுன்னா இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும், இதான் பெஸ்ட்டு ரவுண்டு அப்படி இப்படின்னு சொல்கிற மாதிரி நீட்டாக ஒரு ரவுண்டு. இது ரவுண்டு மாதிரியே தெரில, பட் ஓகே இதுவே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இதே கரெக்டாக தான் இருக்குது. என்ன பண்ணுவோம், மஞ்சள் கலர் எடுத்துகிட்டு நடுவில் ஒரு கோடு கோடாக போட்டுருவோம். அப்படின்னா கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் பீஸா ஏற்றிடுச்சு, கொஞ்சம் அங்கிட்டு மேல் பக்கமாக ஏற்றி இன்ட்டு மாதிரி போட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பரவாயில்ல இருக்கட்டும், இதுவே கரெக்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, போதும் எனக்கு. அப்புறம் என்ன பண்ணுவோம், ரெட்டு கலர் எடுத்துகிட்டு வெயிட் பண்ணுங்கள், ரெட்டு கலர் ஃபுல்லாக ஏற்றிட்டு அங்கங்கே டாட். ப்ரெஷ்ஷை கொஞ்சம் பெருசாக வச்சுருக்கேன். இப்போ சின்னதாக அங்கங்கே டாட் சின்ன சின்னதாக வச்சுட்டு அப்படியே இது வந்து டொமேட்டோ மாதிரி. டொமேட்டோ எப்படா இவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம போடுறது தான் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டொமேட்டோ வரைஞ்சி விட்டு அப்படியே அதுக்கப்புறம் என்ன கலர்னால் பச்சை கலர் எடுத்து அழிச்சிரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இதை அடிப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி நிறையா புள்ளி புள்ளியாக வச்சுட்டு அப்புறம் நிறைய சைடில் புள்ளி வச்சுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம சேனல் லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் இந்த மாதிரி ஃபன் கேம் பிளேலாம் நிறையா வரும். மறக்காமல் எல்லாத்தையும் பண்ணி விட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா தான் வந்து நிறையா வீடியோஸ் வரும், அதெல்லாம் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அப்புறம் வந்து நாளைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து ஸ்டீல் அப்படின்றதுனா பாருங்கள் எப்படி இருக்குன்றத. ஃபர்ஸ்ட் நாளைக்கு இல்லை நேற்று வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நேற்று அந்த வீடியோ வந்துருச்சு. எல்லா பேரும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோவை. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஏன்னா இப்போ நம்ம பேசுகிறது வந்து மண்டேனா டிசம்பர் 1. நான் இப்போ வீடியோ பேசுகிறது வந்து டிசம்பர் 1. அது வந்து டிசம்பர் 2 வந்து அந்த ஸ்டீல் அப்படின்றது வரும். இது வந்து டிசம்பர் 3 வரும் ஃப்ரெண்ட்ஸ். கார்த்திகை அன்னைக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. மறக்காமல் எல்லா வீடியோக்கும் ஆதரவு கொடுத்துருங்க. இப்போ வந்து நமக்கு அப்படியே பச்சை கலராக அப்படியே கொடுத்துக்கிட்டு இருப்போம். இப்போ வந்து பச்சை கலர் கொடுத்துட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அப்படியே கொஞ்சம் பீட்சா மாதிரி இருக்கான்றத கமெண்ட்டில் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் முடியலை, பொறுமையாக பார்த்துட்டு அப்புறம் கமெண்ட்டில் போடுங்க. நம்மளோடலாம் சூப்பராக வரைவான்னு நினைக்கிறேன். நம்புவோம், நம்ம தான் ஜெயிப்போன்னு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன பண்ணுவோம், ப்ரஷ்ஷை எடுத்து அப்படியே வச்சுட்டு லைட்டாக அப்படியே எங்கேயோ புள்ளியை வச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். டக்குன்னு இன்னும் வேறு 45 செகண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இந்த மேலே டைமிங் ஓடுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கெல்லாம் நம்ம சப்மிட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து சப்மிட் பண்ணிட்டு எடிட் கொடுத்து நம்ம அந்த ஃபுட்பால் விளாட்லாம். அப்புறம் அங்கிட்ட ஒரு ஹாபி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், ஹாபி பார்த்தேன். பட் அது விளாட்ல, டைம் இல்லாதனால அப்படியே விட்டேன். இன்னும் 30 செகண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. நம்ம என்ன பண்ணிடுவோம், டக்குன்னு கொடுத்துட்டு நம்ம இதை ஃபுல்லாக அழிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். சுற்றி இருக்கிறது வந்து அழிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் பீஸா லுக் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது பீட்சா மாதிரி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இது பீட்சா மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. என் திறமைக்கு நான் அதை வரைஞ்சிட்டேன். பட் நான் வந்து கேமில் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் இப்படி வரைகிறேன். ஆனால் ரியல் லைஃப்பில் வந்து நான் நல்லா வரைவேன் ஃப்ரெண்ட்ஸ். ரியல் லைஃப்பில் நான் நல்லா வரைவேன், பட் கேமில் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி. ஃப்ரெண்ட்ஸ் இது பார்ட் 2 போடலான்றதையும் கமெண்ட்டில் போட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பார்ட் 2 போடலாம் ப்ரோ அப்படின்னிங்கன்னா நான் பார்ட் 2 வந்து எடுத்து நான் போட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்து நல்லா போட்டுறேன். இப்போ வந்து டைம் முடிஞ்சிச்சு. இப்போ பார்ப்போம் யார் வந்து ஃபஸ்ட்டில் இருக்கான்றதை பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இட்ஸ் நாட் திஸ் இஸ் சாரி ஐ ஆம் ஜாயின் லேட் ஃப்ரெண்ட்ஸ். இவன் பாவத்தை ஜாயின் பண்ணிக்கிறது வந்து லேட்டாக ஜாயின் பண்ணியிருக்கானா ஃப்ரெண்ட்ஸ். பரவாயில்லையா ஃப்ரெண்ட்ஸ், இவன் தரமாக பண்ணியிருக்கான். பட் நம்ம ஒரு ஸ்டாரை தான் கொடுப்போம், ஏன்னா அவங்களுக்கே தெரியும், ஆரம்பத்துலேயே சொல்லியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். பாவத்தை வந்து ஒழுங்காகவே வரையில போல். ஏண்டா அந்த எழுதுறதுக்கு நீங்கள் வரைஞ்சிருக்கலாம்டா ஃப்ரெண்ட்ஸ். இப்படிலாம் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம பீஸா எவ்வளோ ரேட்டிங் கொடுக்குறேன்னு தெரில. பீட்சா மாதிரியே தெரில ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. இப்போ பார்க்க பீட்சா மாதிரி தெரில ஃப்ரெண்ட்ஸ். தரமாக செஞ்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ்.
இங்கே பாருங்க கூல் ட்ரிங்க்ஸு ஒரு பீஸு அப்புறம் வந்து ஒரு பீட்சா தரமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நல்லா இல்லை. இது வந்து நான் பேட் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுப்பேன். பட் இருந்தாலும் நல்லா பண்ணியிருக்கான், அதனாலேயே 2 கொடுப்பேன். அவன் ட்ரைக்கு பண்ணியிருக்கான் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் 2 கொடுக்குறேன். இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் இவன் தரமாக பண்ணியிருக்கானே ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் இட்டாலி பீட்சா ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கனாலே தெரியும் இட்டாலி பீட்சான்னு என்னமோ பண்ணி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பீட்சா செய்ய சொன்னால் கறி குழம்பு செஞ்சு வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். கறி குழம்பு மாதிரியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இந்த கறியெல்லாம் மிதக்குது, அப்படியே இந்த இலை மாதிரி அப்படிலாம் இருக்குது. இப்போ யார் வின்னரு டக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், யார் வின்னர்? என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஆம் ஜாயின் லேட் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வெறும் இழுத்துக்கே ஃபஸ்ட் ப்ரைஸ் போயிட்டியான். அப்படியே அந்த இட்டாலி பீஸாலாம் என்னடா ஃப்ரெண்ட்ஸ், அவன் சூப்பராக இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.